Hi students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Principles of Biotechnology 11th portion. So Principles of Biotechnology is a very important and forthcoming chapter. And இதுல நம்ம என்ன பேசிக்கா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்னா first introduction. So introductionன்றது history. So history ன்னு பார்க்கும்போது why எப்போ வந்து இந்த biotechnology ஃபீல்டுக்குள்ள வந்தது, what is the revolution, எப்போ அந்த யார் அதுக்கு காரணம், அதுல தான் பேசிக்ஸா பார்க்க போறோம். And second நம்ம என்ன பார்க்க போறோம்னா what is the definition and what is the need of the biotechnology field. அது என்ன எதுக்காக நம்ம இந்த சொசைட்டிக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி பண்ண போறாங்க, அந்த டீடைல்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல as a principles of biotechnology பார்க்க போறோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அது இல்லாமல் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் பயோடெக்னாலஜி ஃபீல்டுக்கு பேஸ் நம்ம எது வேணும்னா ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் ஹார்ட் கோர். அதை வச்சு தான் இந்த வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் எல்லாமே டெவலப் ஆச்சு. ஸோ இப்போ இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தது யாருன்னா இந்த 1940ல் டிஎன்ஏ ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல்ன்றதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா the structure of DNA structure na what is the basic components present in the structure of DNA that is discovered by the Watson and Crick. இவங்க தான் வந்து ஒரு DNA is a double helix, அதுக்குள்ள வந்து bases இருக்கு, adenine, thymine, guanine, cytosine and ribose sugar in the case of RNA, deoxyribose sugar in the case of DNA and phosphate. So it is a structure of DNA ன்றதை கண்டுபிடிச்சது யாருன்னா வாட்சன் அண்ட் கிரிக் இன் 1950s. அண்ட் 1960ஸ்ல பார்க்கும்போது அந்த சீக்வன்சிங் அந்த ஆப்ரான்ஸ் அது எப்படி ரெகுலேட் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அந்த டிஸ்கவரியெல்லாம் வந்து 1960s வந்து. ஸோ அந்த ஹார்ட் கோர் ஃபார் த பயோடெக்னாலஜின்றது நமக்கு பேஸாக டிஎன்ஏ இல்லை ஆர்என்ஏ தேவைப்படுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கவர் பண்ண ஃபீல்டு எதுனா 1940 to 1960 இட்ஸ் கால்ட் மாலிகுலர் பயாலஜி ரெவல்யூஷன். ஸோ இந்த ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் 1917ல் another revolution started. அது என்னன்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அது யாருன்னா the Boyer and Cohen. Boyer and Cohen இவங்க ரெண்டு பேரால தான் இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டு ஒரு நியூ க்ரோயிங் ஃபீல்டாக ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்போனா 1970. அண்ட் தீஸ் டூ பீப்புள் தே ஸ்டார்டட் தட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இன்னொன்று வந்து அதுக்கு இன்னொன்று தேவைப்படுறது என்னென்னா பிளாஸ்மிட். இது ரெண்டும் தான் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பயோடெக்னாலஜி ஃபீல்டில் தேவைப்படக்கூடிய காம்பனன்ஸாக. ஸோ இதுக்கப்புறம் 1917க்கு அப்புறம் தான் திஸ் பயோடெக்னாலஜி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. Biotechnology revolution started. Or இதை நம்ம என்ன சொல்லலாம்னா RDNA technology. RDNA technology. RDNA னா recombinant DNA. Recombinant DNA. Recombinant னா changes in the DNA. DNA-வை கட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது. That is called recombinant technology. So இதுதான் basics about the introduction. So before that அந்த term coin பண்ணது யாருன்னா in 1970 கார்ல் எர்கி. இவர் தான் வந்து அந்த டேர்ம்ஸை கண்டுபிடிச்சார், பயோடெக்னாலஜி டேர்மை கண்டுபிடிச்சார் எர்கி. அண்ட் யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் EFB அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் பயோடெக்னாலஜி அப்படின்றத ஃபுல் டெஃபினிஷன் கொடுத்தது யாருன்னா EFB. ஸோ வாட் இஸ் பயோடெக்னாலஜி? இட் இஸ் நத்திங் பட் பயோனா living organism. Technique-ன்றது the changes or the new techniques which is involved for the formation of a recombinant DNA. So it is deals with the techniques. Definition of biotechnology is nothing but deals with the technique involved in the living organism, for example microbes, plants, animals, virus, to produce the products in a useful to the human beings. So this is called definition of a biotechnology. So இது example நம்ம products ன்னு சொல்றோம், to produce the products. So இந்த biotechnology field ஓட யூஸ் என்ன, application என்னன்னா first a very important thing is IVF.
in vitro fertilization. Because of the biotechnology application the IVF is possible. And next பார்க்கும்போது gene therapy. Gene therapy na ஒரு நார்மல் பீயிங் எப்போ ஏதாவது டிசீஸ் வந்ததுன்னா அந்த ஜீன் லெவலில் அது ஏதாவது மியூட்டேஷன் நடந்திருக்கும், அதனால அந்த ஜீன் ப்ராப்பராக ஒர்க் பண்ண முடியாதனால ஒரு டிசீஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஜீனை நம்ம இன்விட்ரோவில் எடுத்து வெளியே எடுத்து நம்ம மேனிபுலேட் பண்ணி தென் அகெயின் நான் ஒரு டிசீஸ் பர்சனுக்குள்ளே போடும்போது தே பிகம் நார்மல். தட் இஸ் கால் ஜீன் தெரப்பி. தெரப்பி நிறைய வகை இருக்குது. அந்த ஜீன் தெரப்பினா ஜீன் லெவலில் அவங்க ரெக்டிஃபை பண்ணி திருப்பி அதை நார்மலாக கொண்டு வரது தான் ஜீன் தெரப்பி. அண்ட் தென் வேக்சின்ஸ் நமக்கு தெரியும், வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன் நிறைய இப்போ தேவைப்படுது. கோவிட் வேக்சின்லாம் இப்போ நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கும் இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த அப்ளிகேஷன் வச்சு தான் பண்ணணும் மெயினாக. அண்ட் தென் ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பிளான்ட்ஸில் அனிமல்ஸில் நம்ம இந்த கவுஸ்லாம் வச்சு அனிமல் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் A45 ரைஸ். Rice is a common staple food for all the human being. So any maldeficiency அந்த vitamin A deficiency உள்ளவங்களுக்கு இந்த vitamin A45 rice கொடுக்கும்போது they are getting rectified. So இந்த மாதிரி தான் நம்மளுடைய biotechnology field யூஸ் பண்ணி products form பண்ணும். So that is the meaning here to produce products. அது எதுக்குன்னா human welfareக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த biotechnology field டெவலப் ஆச்சு first. So this is about the introduction and the history about the principles of biotechnology. Next நம்ம வந்து எப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், எப்படி அந்த DNA RNA மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, அந்த பேஸில் அது எப்படி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை எப்படி நம்ம ஹை குவான்டிட்டி ஒரு மாஸ் லெவலில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பயோடெக்னாலஜி பிரின்சிபல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் RDNA தான் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பேஸாக நான் சொல்லியிருக்கேன் பாயர் அண்ட் கோஹன், இவங்க ரெண்டு பேரால தான் இது பாசிபிளே ஆச்சு. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், தட் இஸ் DNA நம்ம எங்கே வேணால் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ற பாசிபிலிட்டி எப்போ வந்துச்சுன்னா இந்த என்சைமை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் தான் இந்த பயோடெக்னாலஜி ஃபீல்டே டெவலப் ஆச்சு. செகண்ட் ஒன்றுன்னா என்ன பிளாஸ்மிட்ன்றது என்னென்னா கேரியர். இந்த நம்மளோட ஜீனை வந்து கேரி பண்ணி ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்மிட் தான் நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து இவங்க ரெண்டு பேர் தான் கண்டுபிடிச்சது. ஸோ டுகெதர் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி டெவலப் ஆச்சு. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் பிளாஸ்மிட்ன்றது ஒரு ஈக்குவலைக்குள்ள உள்ள எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. ஸோ இந்த டிஎன்ஏல நம்மளுடைய ஃபாரின் ஜீன் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ள சேர்த்து அண்ட் அகெயின் திருப்பி இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த ஈக்குவலைக்குள்ளேயே திருப்பி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அண்ட் தென் இது மல்டிபிள் ஆக ஆக உங்களுக்கு நம்மளுடைய ஜீனும் மல்டிபிள் ஆகும். ஃபைனலாக அதை நம்ம என்ன பண்ணலாம், ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ப்ராடக்டை பியூரிஃபை பண்ணிக்கலாம். அதுதான் பேசிக் ப்ராடக்டை பியூரிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் A45 அந்த மாதிரி பிளான்ட் பயோடெக்னாலஜியில் வரும், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் அதை டெவலப் பண்ணி கொண்டு வரும். அதே மாதிரி மைக்ரோப்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்டை நம்ம ஃபைனலாக ஹார்வெஸ்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெயின் thing how they utilized the invention of the Boyer and the Cohen. இவங்க ரெண்டு பேரோட இன்வென்ஷன் இப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் DNA. தட் இஸ் கால் RDNA அப்படின்னு சொல்லலாம். RDNA சொல்லலாம், கிரியேஷன் சொல்லலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன்? cloning, gene cloning and then transfer. Cloning first நம்ம construct பண்ணி manipulate பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். Then you have to transfer to the equally for the mass production. இதுதான் மெயின் திங். அண்ட் இங்கே நமக்கு ரெண்டு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங். ஜெனடிக் இன்ஜினியரிங்ன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டிஎன்ஏ என்ன ஒரு ஃபாரின் டிஎன்ஏ நம்மளுடைய மாஸ் ப்ரொடக்ஷன் தேவைப்படுதோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்துலேருந்து ஐசோலேட் பண்ணணும். ஐசோலேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஜீன் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ். ஆல்டர் த ஜெனட்டிக் மெட்டீரியல், அதை ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து ஐசோலேட் பண்ணி வச்சது ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணணும், அதாவது ஈக்குவலைக்குள்ளே போட்டு அதை மல்டிபிள் பண்ணணும். அதுதான் செகண்ட் திங். தட் இஸ் கால் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங்.
அப்படின்னா we are creating an environment for the microbes to grow. Optimal pH, optimal temperature, optimal buffer எல்லாமே கொடுத்தா அந்த மைக்ரோப்ஸ் வந்து நல்லா வளரும். அப்போ நம்மளுடைய பிளாஸ்மிட்ல போட்டிருக்க ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிபிள் ஆக சான்சஸ் நிறைய இருக்கும். ஸோ டு ப்ரொடியூஸ் இன் மாஸ். ஸோ தட்ஸ் வை தீஸ் மைக்ரோப்ஸ் அண்ட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் they are called bio factories. பயோ அது என்ன சொல்றாங்கன்னா பயோ ஃபேக்டரிஸ். ஏன்னா it is producing a product, one particular product using the living organism. Using the living organism. That's why it is otherwise it is acting as a biofactories. These microbes, plants and animals are acting as a biofactories. So the bioprocess engineering the concept varum to make, that is providing the proper environment to the growth of living organism, and with that in turn will produce நம்மளோட தேவையான ஒரு காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் ஆன்டிபயோட்டிக்ஸாக இருக்கலாம், வேக்சின்ஸாக இருக்கலாம், என்சைம்ஸாக இருக்கலாம், as I told you some useful products. So all these are coming under with the possible இந்த ரெண்டு ப்ராசஸ்னால தான் மெயினாக நடக்கும். ஒன்று வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னால, இன்னொன்று வந்து பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ரெண்டுமே தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் RDNA. construction of RDNA, that is usually இல்லாதபடிக்கு நம்ம manipulate பண்ணி insert பண்ணி கொண்டு வரும். ஸோ அந்த இன்சர்ஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு RE ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வேணும். இன்னொரு என்சைம் இருக்கு ligase. Ligase for joining, RE for cutting. RE for cutting. So cutting and joining is very important. ஸோ இது இருந்தால் தான் ஒரு RDNA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த RDNA கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நெக்ஸ்ட்டு டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜியில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது என்ன குளோனிங்ன்றது என்ன, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் DNA எப்படி குளோனிங்கில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோன்றது தான் இப்போ அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் DNA ஆர் அதர்வைஸ் கால் கிரியேஷன். ஒரு RDNA எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த மெயின் ப்ராசஸிங் ஆஃப் பயோடெக்னாலஜி. அதுக்கு ரெண்டு தேவைப்படுது. ஒன்று வந்து RE, that is restriction endonuclease, another one is ligase, அதாவது கட்டிங் ஒரு என்சைம், ஜாயினிங் ஒரு என்சைம். ஸோ இந்த ஃபாரின் ஜீனை நம்ம என்ன சொல்கிறாங்க, either it is called alien. ஏலியனா it does not belong to that species, அதாவது ஈக்குவலே உள்ள DNA கிடையாது. it is coming from the other source. other species பார்க்கும்போது ஹியூமன் ஜீனாக இருக்கலாம், பிளான்ட் ஜீனாக இருக்கலாம், அனிமல் ஜீனாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஐசோலேட் பண்ணி and then we are putting into the plasmid. அப்போ அந்த plasmid என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெக்டார். வெக்டார்னா கேரியர். So you know that mosquito will carry the fever to the malaria ல இருக்கு இல்லையா, அப்போ அதில் வந்து பேரசைட்டாக நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து ஈக்குவலையில் உள்ள பிளாஸ்மிட் இஸ் ஆக்டிங் அஸ் அ கேரியர், தட் இஸ் கால்ட் அஸ் வெக்டார். ஸோ வெக்டார் எதை கேரி பண்ணிட்டு போகுதுன்னா ஃபாரின் ஜீன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் குளோனிங். ஒரு செட் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஒரு ப்ரொஜனியில் மல்டிபிள் ஆகிறது தான் இட் இஸ் கால் குளோனிங். ஒரே ஜீன் வந்து டெவலப் ஆகுது, மல்டிபிள் காப்பீஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஏலியன் ஆர் ஃபாரின் DNA which is attached to the host plasmid and transformed into the organism. So that is multiplied and expressed. So this is called cloning. So in the foreign gene நம்ம உள்ள போகும்போது equally is a prokaryote and human gene is a eukaryote. So prokaryoteக்குள்ள eukaryote gene போகும்போது அதுக்கு தானா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இன்ஃபர்மேஷனா அது தானா ரெப்ளிகேட் ஆகும். ஸோ அதுக்கு தான் REC, that is called origin of replication. ஃபாரின் ஜீன் போடும்போது அதுக்கு origin of replication உடைய சீக்வன்ஸும் அட்டாச் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்போ இது ஈக்குவலைக்குள்ளே போகும்போது ப்ரோகேரியட்ஸ்குள்ளே போகும்போது அது தானாக அது ரெப்ளிகேட் ஆகி மல்டிபிள் ஆக நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து குளோனிங். ஸோ இது வந்து 3 ஸ்டெப்ஸாக ஃபாலோ பண்ணாங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு டிசைட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஐசோலேட் பண்ணி தென் introduction into the host cell via plasmid, அதாவது plasmid வழியாக அதை நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணணும். and then finally உங்களுக்கு third step என்னன்னா maintenance and transfer of that DNA to its progeny, அதாவது மல்டிபிள் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ இட் இஸ் கால்ட் பயோஃபேக்ட்ரிஸ்.
ஒரு ஃபாரின் ஜீன் வந்து மல்டிபிளாக ப்ரொடியூஸ் ஆகி அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் ஃபைனலாக. ஸோ தட் இஸ் கால்ட் பயோ ஃபேக்டரிஸ். ஸோ வி ஆர் யூஸிங் அவர் ஃபாரின் ஜீன் இன்டு த ஈக்குவலைட் or the microbes to produce a particular product in a higher quantity. So that is nothing but cloning. So I think this is the basics for the introduction of biotechnology and the principles. So இதோட next நம்ம வந்து how to what are the tools, என்னெல்லாம் நமக்கு தேவைப்படும் ஒரு டூல், ஒரு கார்டியனை டெவலப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் நமக்கு தேவைப்படுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் we will see it. I hope this video will able to make you clear about the biotechnology principles. Okay.